கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர்
அதிசயமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, சர்வத்திற்கும் அதிகாரியே, இந்த மாலை நேரம் எங்களோடு நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட நல்ல பங்கை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் மரியாளை பார்த்து சொன்னார், மார்த்தாள் இடத்துல தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிறார். தேவையான நல்ல பங்கு. இன்றைக்கு மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல பங்கு. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நல்ல பங்கு. அவரை ஒரு தேவ மனுஷன், அவரை இந்த உலகம் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரை இந்த உலகம் தெரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை இந்த உலக மக்கள் ஆசீர்வாதமாய் தங்கள் வாழ்க்கைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு நல்ல பங்கு. இந்த நல்ல பங்கு இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது. இந்த நல்ல பங்கு இல்லாவிட்டால் இந்த பூமியிலே சந்தோஷமாய் வாழ முடியாது. இயேசு இல்லாதவர்கள் சந்தோஷம் இல்லாதவர்கள் என்று சொல்ல முடியும். என்னால் ஆண்டவர் தான் சொன்னார், நான் கொடுக்கிற சந்தோஷம் இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்லன்னு. இந்த உலக சந்தோஷம், பணம் இருந்தால் சந்தோஷம் வரும், பணம் இல்லைன்னா துக்கம் வரும். நம்ம நினைத்த காரியம் நடந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நினைத்த காரியம் நடைபெறலைன்னா துக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு எல்லாமே சந்தோஷம்தான். உபத்திரப்படுறது கூட சந்தோஷம்தான். என்ன, சீஷர்கள் அடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் அடிக்கப்பட்டதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு தேவ பிள்ளைக்கு இயேசு நல்ல பங்கு. அவரை போல ஒரு நல்ல பங்கு இந்த பூமியில் எதுவும் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணும். அவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்று அந்த நல்ல பங்கை மிஸ் பண்ணிடவே கூடாது. காத்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அவரை காத்து கொள்ளணும். உங்கள் இருதயத்தில் அவரை காத்து கொள்ளணும். ஒரு முறை ஒரு பிரசங்கியார் இப்படி பிரசங்கம் பண்ணார். அந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அன்றைக்கு இயேசு அந்த இல்லத்தில் போய் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும்படி அப்பத்தை பிட்டு அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லி, அன்றைக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தார். உள்ளத்தில் வந்தவரை நான் வெளியே விடவே இல்லை. அவரை நான் என் உள்ளத்திலிருந்து வெளியே விடவே இல்லை. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இயேசு என் இருதயத்தில் அடைக்கப்பட்டு கிடக்கிறார். நான் இயேசுவை ஒரு நாளும் நான் வெளியே அனுப்பவே இல்லை. ஒரு நாளும் இயேசு என்னை பார்த்து உன் கூட நான் இருக்க முடியாது என்று சொல்லி அவர் வெளியே போகவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று அவர் அத்தனை ஆணித்தரமாய் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை, அந்த நல்ல பங்கை நாம் கவனமாய் அவரை பார்த்தால், அவரை கவனமாய் நாம் கவனித்து அவருக்கு செய்ய வேண்டிய சேவையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவரிடத்துல நாம் அறிக்கை செய்தோம்ல, நல்ல அறிக்கையை நாம் சரியாய் கடைப்பிடிப்போமானால் உள்ள வந்தவர் என்ன செய்ய மாட்டார், வெளியே போக மாட்டார். நாம இஷ்டம் போல நடந்தால் நாம நினைப்போம் அவர் உள்ள இருக்கிறாருன்னு, அதனால் அவர் என்ன செய்ய மாட்டார், உள்ள இருக்க மாட்டார். உள்ள இருக்க மாட்டார். ஆண்டவர் உள்ள இருக்க மாட்டார். அவர் என்னைக்கோ இடத்த காலி பண்ணி போயிருப்பார். சிம்சோனுக்கு எப்படி தேவன் தன்னை விட்டு எடுபட்டது அவனுக்கு தெரியலை. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். என்ன அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆண்டவர் போயிட்டாரு. என்ன நடந்தது? பெலிஸ்தர் வந்து அவனை சிறைப்பிடித்து அவனை மொட்டை அடித்து கண்ணை குருடாக்கினார்கள். இயேசு அபிஷேகம் தனக்குள் இருக்கிறது என்கிற ஒரு உணர்வு
அவர் தன்னை விட்டு போனார் என்கிற ஒரு உணர்வே அவனுக்கு இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத செய்திகள் அவர் போயிடுவார், அவர் இருக்க மாட்டார். ஆமென், இருக்க மாட்டார். அவரை வருந்தி அழைக்கணும். ஹல்லேலூயா, வருந்தி அழைக்கணும். நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். காலையில் நான் சொன்ன இந்த வார்த்தை எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காலையில் நான் இந்த இடத்துல 2வது சர்வீஸில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் கனெக்டாக இருக்குது. நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் கனெக்டாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு கனெக்ஷன் இருக்குது தேவனுக்கும் மனுஷனுடைய இருதயத்திற்கும். நீ அந்த இருதயத்தில் இயேசுவே என்று அவர் மேலே ஒரு அன்பாக இருந்தால் அங்கே பரலோகத்தில் ஆண்டவருக்கு அது தெரியும். பிரைஸ் தி லார்ட். நீ உன்னுடைய மனசில் ஆண்டவரை ஏமாற்ற, பாவங்களை நினைக்க, அசுத்தங்களை நினைக்க, தீமை செய்ய நினைக்க, மாயமான வாழ்க்கை வாழ நினைத்தால் அது ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தை அறிகிற ஒரு தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஒவ்வொரு இருதயமும் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஆமென். டெலிஃபோன் எப்படி அந்த சேட்டலைட்டோடு இணைக்கப்பட்டிருக்கோ, ஒவ்வொரு இருதயமும் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய இருதயத்தில் நீ நல்லது நினைத்தாலும் ஆண்டவருக்கு தெரியும், தீமை நினைத்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். நீ தீமையே நினைத்து கொண்டிருந்தால் கனெக்ஷனை கட் பண்ணிடுவார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன் ஒர்க் ஆகிறது இல்லை. அது மாதிரி தான் நீனும் வாழ்க்கையில் பிரயோஜனப்பட மாட்டேன். அது லைன் கட் ஆகிடுச்சதுன்னா என்ன செய்கிறது? ஃபோனை வச்சு குழந்தைக்கு தான் தரணும் விளையாட சொல்லி. என்ன அதே போல் உன்னுடைய லைஃப் பிசாசின் கரத்தில் கொடுக்கப்பட்டுடும். ஸோ ஆகவே தயவு செய்து தேவனோடு கூட கனெக்டடாக இருங்க. அவர் நல்ல பங்கு. இன்றைக்கு இயேசு மட்டுமல்ல நல்ல பங்கு, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நல்ல பங்குகளை தேவன் கொடுக்கிறார். அதை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 27 வசனம் 4 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இந்த இடத்துல இந்த தேவ தாசன் சொல்லுகிறார், என்னுடைய நல்ல பங்கு தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். நான் தேவன் நமக்கு நல்ல பங்கு, அதற்கு நிகராய் நாம் எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்து அவர் சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் நாடுவேன். ஆகாமையின் கூடாரத்தில் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய வாசற்படியிலே டு ஸ்டே இன் த சர்ச், டு ஸ்டே இன் த சர்ச் இன் இஸ் சாங்சுரி, அவருடைய பரிசுத்த சமூகத்தில் தங்கி இருப்பதையே நல்ல பங்காய் தேவன் நமக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, யார் உம்முடைய பர்வதத்திற்கு ஏறுவான்? யார் உம்முடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? என்ன யார் உம்முடைய பர்வதத்திலே தங்கி இருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், மாசில்லாதவன், பொய் பேசாதவன், அசுத்தம் இல்லாதவன். அப்போ தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பது ஒரு நல்ல பங்கு. எத்தனை பேர் அதை நம்ப முடியும்? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் நம்ம தங்கி இருப்பது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். பாருங்க, சிலர் பல காரணத்தினாலே ஆலயத்தில் தங்கி இருக்கவே முடியாது. நம்ம ஆலயத்தில் தங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய முழு சிந்தை, முழு எண்ணம், முழு இருதயமும் அந்த ஆலயத்தில் நாம் இருப்பதை குறித்து இருக்கும். சரியா? சிலரை நம்ம பார்க்கும் பொழுது பல இடங்களில் அவர்கள் தங்கி இருக்க ஆசைப்படுறாங்க. சிலர் ஒரு ஆலயம் இல்லை, பல ஆலயத்தில் தங்கி இருக்க ஆசைப்படுறாங்க. நான் இந்த ஆலயத்தை சேர்ந்தவன், கிங் ஆஃப் க்ளோரிக்கு நான் வருவேன் அப்படி நீங்கள் வந்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீ ஒரு ஆலயத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் கேளு. பிரைஸ் தி லார்ட். நீ இருக்கிற ஆலயம் சின்னதோ பெருசோ, நீ அந்த ஆலயத்திற்கு சொந்தமாய் மாறணும். ஆமென். ஆண்டவரே, எனக்கு இந்த ஆலயத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். சில நேரத்தில் சில தம்பிமார் லீவ் நாளான நேரங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவங்களே வர்றாங்க. சிலருக்கு சீக்கிரம் வேலை முடிந்தால் ஆலயத்துக்கு வர்றாங்க, ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க.
இங்கேயே தூங்கவும் செய்கிறாங்க. பிரைஸ் எல்லாம் நல்லது, செய்யுங்க. பிரைஸ் எல்லாம் ஆமென். ஆலயத்தில் நமக்கு என்று ஒரு ஆலயத்தை தேவன் நல்ல பங்காய் கொடுக்கிறார். சிலர் அந்த ஆலயத்தை நல்ல பங்காய் நினைக்க மாட்டாங்க. இதே ஒரு இடம், அவ்வளோதான். இங்கே சண்டே முடிஞ்சால் வரலாம், இல்லாட்டா பரவாயில்ல, எனக்கு வேறு இடங்களும் இருக்குது, என்ன வேறு இடங்களும் இருக்குது, சில வேறு தெய்வங்களும் இருக்கும். நான் வேறு தெய்வத்தையும் நான் ஆராதிச்சுக்குவேன், என்ன வேறு இடத்துக்கும் நான் போவேன், எங்கேயோ நான் வருவேன். நீ ஒரு நல்ல ரிசல்ட்டை நீ பார்க்க முடியாது, நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியாது. தாவீது சொல்றாரு, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது ஒரு நல்ல பங்கு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர், நான் என்னுடைய லைஃப்ல ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஒரு புது பட்டணத்திற்கு நான் வேலைக்காக போகும் பொழுதோ, நான் படிக்குவதற்காக போகும் பொழுதோ, எனக்கு நல்ல ஆலயம் இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என்னை ஒரு சரியான ஆலயத்தில் நீர் வையும். இந்தியாவில் டைட்டான் கம்பெனி ரொம்ப ஃபேமஸ்ன்னு, டைட்டான் வாட்ச் கம்பெனி. அதில் எனக்கு டிசைனராக வேலை கிடைத்தது. அது ஒசூர் பக்கத்தில் அந்த வேலை இருக்குது. நான் அங்கே போகும் பொழுது அந்த இடம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வெறிச்சோடி கடந்தது. அங்கே போனோம், நானும் சிஸ்டர் எலனும் போனோம். போய் அந்த இடத்த சுற்றி பார்த்தோம், சர்ச்சு ஒன்றுமே இல்லை. பேசாமல் அந்த வேலையை வேண்டான்னு சொல்லி கோயம்புத்தூரில் நல்ல சர்ச்சு இருந்தது. கோயம்புத்தூரில் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரர் இருந்தார். எனக்கு அந்த டைட்டான் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது பெரிய காரியம். அது அந்த நாட்களில் ஆண்டவர் அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆலயத்தில் அந்த ஊழியத்தில் தங்கி இருப்பதை என்னுடைய பங்காய் நான் நினைத்தேன், என்னுடைய ஆசீர்வாதமாய் நான் நினைத்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சில நேரம் யோசித்து இருந்திருக்கலாம், ஏண்டா இந்த டைட்டான் கம்பெனி வேலையை நம்ம விட்டோம்னு. அதில் போய் சேர்ந்துருந்தா என்னுடைய ஃப்ரெண்டு அதில் சேர்ந்து அவன் அதில் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி படித்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்தான். ஏறக்குறைய ஒரு ஜிஎம் லெவலுக்கு அதில் உயர்த்தப்பட்டான் அந்த கம்பெனியில். நானும் நினச்சேன், அட்லீஸ்ட் நம்ம ஜிஎம் லெவலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் ஜிஎம் லெவலுக்காக போய் இருந்திருக்கலாமேன்னு. ஆனால் ஆண்டவரே, எனக்கு அந்த சபை, எனக்கு ஆவிக்குரிய ஒரு சபை முக்கியம் என்று சொல்லி அங்கே நான் என்னுடைய இருதயத்தை வைத்தபடினாலே தேவன் இந்த தேசத்தில் வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்தார். இன்றைக்கு எல்லாரை விட நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு எல்லாரை விட ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நல்ல நிலைமையில தேவன் வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நல்ல பங்கு. உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலயம் நல்ல பங்கு. ஒருவேளை இந்த இரவு நீ இந்த ஆலயத்தில் இருப்பினா, இந்த ஆலயத்திற்கு நீ பொக்கிஷமாய் மாறு. ஒருவேளை நீ வேற ஆலயத்திலிருந்து வந்திருப்பாயானால் தயவு செய்து நீ எந்த ஆலயத்துக்குரியவன் அந்த ஆலயத்திற்கு நல்ல பங்காய் நீ மாறு. பிரைஸ் தி லார்ட். ஓடிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு ஆண்டவர், உனக்கு அந்த ஊழியக்காரனை ஒருவேளை உனக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அந்த சபையை உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பங்காய் கொடுத்திருக்கலாம். நீ அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் விரும்பலாம். ஆமென். ஆகவே ஒருவேளை என்ன பாஸ்டர் வந்த ஆட்களை திருப்பி அனுப்புறீங்களா? நான் திருப்பி அனுப்பவோ, உங்களை நான் இருதயத்தை உடைக்கவோ நான் விரும்பலை. ஆனால் நீ உன்னுடைய ஆலயத்தை நல்ல பங்கு என்று நீ கருதாம அதை ஒரு சாதாரணமாக நீ நினைச்சின்னா உனக்கு அது பிரயோஜனப்படாது. கிங் ஆஃப் க்ளோரி உனக்கு நல்ல பங்கா? இங்கேருந்து பாஸ்டர் ஆகிய நான் சொல்லுவேன், ஏய் நீ நாளிலிருந்து சர்ச்சுக்கு வராத, நீ சொல்லணும் செத்தாலும் சாவரேன், கிங் ஆஃப் க்ளோரியில் சாவரேன் பாஸ்டர், நான் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், அப்படியா, இதுக்கு தான் நான் காத்திருந்தேன். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நல்ல பங்கு, அதுதான் நல்ல பங்கு. இன்றைக்கு அநேகருக்கு அது தெரியல. ஆலயத்தில் நல்ல பங்கா இருப்பது என்றால் அவங்களுக்கு தெரியல. ஊர் சுத்துற மாதிரி சபை சுத்தக்கூடாது. பிரைஸ் எல்லாம் சுத்தக்கூடாது. பாஸ்டர் உங்களை பார்த்து பேசினாலும் சரி, பேசாமல் போனாலும் சரி, சரியா? உங்கள் கடமை. நேராக சம்பளம் வாங்குறீங்க, தசமபாகத்தை கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட தர்றீங்க, அந்த ஒரு ஓரத்தில் உட்காடுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, போயிடுறீங்க. இது சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்கும். நாட்கள் வரும் பொழுது தேவன் உங்களை மேன்மையாய் வைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் இந்த ஆலயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். நீ பாஸ்டர், உன் பேர் எனக்கு நீ 100 முறை சொல்லியிருப்ப, நான் திரும்ப உன்னை பார்த்து கேட்பேன், உன் பேர் என்ன தம்பின்னு கேட்பேன். நீ கோச்சிக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. மேன்மையாய் வைப்பார். சிலலாம் சிரிக்கிறீங்க. ஆமாம் பாஸ்டர், உண்மைதான், இது எதை சொன்னீங்களோ இது ரொம்ப உண்மை. எத்தனையோ முறை என் பேரை உங்களுக்கு சொல்லிட்டேன், ஊரை சொல்லிட்டேன்.
ஒரு தம்பி கல்யாணத்துக்காக, பாஸ்டர் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், என்னை ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்னாரு. அவர் வந்துட்டார். வந்து எப்போ கல்யாணம்னு கேட்டேன். அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ பாஸ்டர், உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு தானே நான் கல்யாணத்துக்கு போனேன். சரி, சில நேரத்தில் பாஸ்டர் இப்படி இருக்கிறது நல்லது தான். பிரைஸ் எல்லாம் ஆமென், அல்லேலூயா. சரியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ தேவனுடைய ஆலயம் உங்களுக்கு நல்ல பங்கா இருக்கணும். ஆமென். அப்படி நீங்கள் மாறிட்டீங்கன்னா அந்த இடத்துல தேவன் உங்களை பச்சையான ஒளிவ மரமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். செழிப்பீங்க. தேவனே உங்களை மேன்மையாய் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. அடுத்து உங்களுடைய குடும்பம் தேவன் கொடுத்த ஒரு நல்ல பங்கு. பிரைஸ் தி லார்ட். நல்ல பங்கு உங்கள் குடும்பம் தேவன் கொடுத்த ஒரு நல்ல பங்கு. இன்றைக்கு எத்தனையோ பேர் அது தெரியலைன்னு குடும்பத்தை உதாசீனப்படுத்திடுறாங்க, கணவனை உதாசீனப்படுத்திடுறாங்க, மனைவியை உதாசீனப்படுத்திடுறாங்க, குடும்பத்தை உடைச்சிடுறாங்க. தேவன் கொடுத்த நல்ல பங்கு உன்னுடைய புருஷன், தேவன் கொடுத்த நல்ல பங்கு உன்னுடைய மனைவி. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை அற்பமாய் நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த அப்பா அம்மாவை அற்பமாய் நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். பாருங்க, 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஏன் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிற்கு போனது என்றால், அந்த வீடு ஆசீர்வாதமாய் இருந்தது, அந்த வீடு நன்றாய் இருந்தது, அந்த வீடு செழிப்பாய் இருந்தது, அந்த வீடு ஒழுக்கம் உள்ளதாய் இருந்தது அந்த வீடு. ஆகவே தேவன் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் போனார். அந்த வீடு மட்டும் ஒரு ஒழுக்கம் இல்லாத வீடா இருந்திருக்குன்னு வைங்க, அத்தனை பேரும் செத்துருப்பானுங்க. இந்த தேவனுடைய பெட்டி சும்மா விட்டுருக்காதுன்னு அத்தனை பேரும் வாத நோயினால, தேவனுடைய பெட்டினால நிறைய வாத நோய்கள் வந்தது பெலிஸ்தியருக்கு. நீங்க வேதத்துல படிச்சீங்களா, நல்ல சுவாரஸ்யமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அத்தனை பேரும் மூல வியாதினால் கஷ்டப்பட்டாங்க. சரியா, மூல வியாதினால். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரன் ஒரு முறை ஜோக்கா சொன்னார். அவர் ஒரு டாய்லெட்டுக்குள்ள, ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ள அவர் நுழையிறார். அந்த டாய்லெட் ரூம்குள்ள இருந்து ஒருத்தன் கத்துறானா, அம்மா அப்பான்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு அந்த மூளை வியாதி அவ்வளவு வேதனை. அவனுக்காக அவனுக்கு டாய்லெட் போக முடியலை. மூளை வியாதி வந்தவங்களுக்கு தெரியும். சரியா, முடியல. அவன் கத்துறானா. எங்க அண்ணன் பயந்து போய், தம்பி என்னாச்சு, ஏதாவது ஹார்ட் அட்டாக்கா, என்ன, ஏன் இப்படி கத்துற? இல்லை சார், எனக்கு மூல வியாதி எனக்கு. அந்த மூல வியாதினாலே நான் ஒவ்வொரு நாளும் டாய்லெட் போகும்போது என்னதான் செய்வேன், இப்படிதான் நான் கத்துவேன். தேவனுடைய பெட்டி அப்படிப்பட்ட பெட்டி அது. பிரைஸ் எல்லாம் அதை ஒழுங்கா கவனிக்கலன்னா இல்லாத வியாதியெல்லாம் வந்து சேரும். ஆனால் ஓபேத் ஏதோமினுடைய வீடு செழித்ததான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி நல்ல மனைவி, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புருஷன் நல்ல புருஷன். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒழுக்கமாய் வளர்க்கப்பட்டார்கள். அந்த குடும்பம் தங்கள் தேவன் கொடுத்த குடும்பத்தை போற்றி பாதுகாத்ததினாலே ஆண்டவர் அந்த குடும்பத்தில் போய் தங்கினார். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தங்கினார். ஆண்டவர் அந்த வீட்டிலே தங்கினார். ஆனால் அதற்கு முன்பு அந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய கூடாரத்தில் இருந்தது. அந்த தேவனுடைய கூடாரத்தை ஆசாரியனாகிய ஏலி காத்து கொண்டிருந்தான். பாருங்க, அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 32வது வசனம். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக, இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை இடத்துல அந்த தமிழ் கொஞ்சம் தவறு. அந்த இடத்துல என்ன, அந்த இடத்துல என் வாசஸ்தலத்தை என்பதை விட உன் வாசஸ்தலத்தை, ஏலியினுடைய வாசஸ்தலத்தை வாசிங்க. ஆங்கிலத்துல அதை குறித்தே இருக்காது. அந்த ஏலிக்குரிய காரியமா அது பேசப்படும். வாசிங்க. ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. ஒரு பொழுதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. இந்த இடத்திலிருந்துதான் இந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே போனது. ஏலியினுடைய 2 குமாரர்கள் ஒழுங்கற்றவர்கள், குடும்பத்தை
தேவனுடைய ஆலயத்தை நாசப்படுத்தினவர்கள். அவர்கள் 2 பேரும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறானுங்க. பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் நடக்கிறது. ஓபினி பினாகாஸ் என்கிற அந்த 2 பேரும் உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு சீலோவாவை விட்டு வெளியேறின உடன்படிக்கை பெட்டி திரும்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகவே இல்லை, திரும்ப தேவஸ்தலத்திற்கு போகவே இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே சுற்றி கொண்டிருக்கு. அதற்கென்று ஒரு சரியான இடம் கிடைக்கல. அப்பதான் தாவீது சொல்றாரு, நான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நாம ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு வருவோம், தாவீதின் கூடாரம், தாவீது போட்ட கூடாரத்திற்கு கொண்டு வருவோம் என்று அவன் கொண்டு வரும் பொழுது அங்கே ஊசா மரணம் அடைகிறான். இந்த ஓபேத் வீட்டிற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி வருகிறது. 3 மாதத்தில் அந்த வீட்டை, அந்த குடும்பத்தினுடைய அழகை தேவன் பார்த்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தவுடன் அந்த ஆசீர்வாதமான குடும்பத்திலிருந்து எப்படி ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் கைக்கு போனதோ அதே போல ஆசீர்வாதமான குடும்பமாகிய ஓபேத்தின் வீட்டிலிருந்து திரும்ப அது சீயோனுக்கு தேவனுடைய கூடாரத்திற்கு போய் சேர்ந்தது. ஹல்லேலூயா. குடும்பம் ஒரு நல்ல பங்கு. இன்றைக்கு குடும்பத்தை உடைத்த அநேகர் இருக்கிறார்கள். குடும்பத்தை சின்னாபின்னமாக்கினவர்கள், குடும்ப வாழ்க்கையை அசட்டை பண்ணினவர்கள். குடும்ப வாழ்க்கையை அசட்டை பண்ணுவதில் சில இடங்களில் மனைவிக்கு நிகர் மனைவி தான், சில இடங்களில் கணவனுக்கு நிகர் கணவன் தான். குடும்பத்தை சின்னாபின்னமாய் மாற்றி அதற்கு பிறகு தவிப்பார்கள். ஐயோ, நான் என் குடும்பத்தை இழந்து போனேனே, ஐயோ என் குடும்பத்தை நான் உடைத்து போனேனே. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் ஒரு விலையேற பெற்ற ஒரு நல்ல பங்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம் ஒரு விலையேற பெற்ற நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கை காத்துக்கொள்ளுங்க, அந்த குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தை இந்த கடைசி நாட்களிலே பிசாசின் மிகப்பெரிய ஒரு திட்டம் குடும்பத்தை உடைப்பது தான். குடும்பத்தை உடைச்சு அதுக்கப்புறம் அவன் ஏன் சர்ச்சுக்கு வரான்? சர்ச்சுக்கு வருவாங்களா? குடும்பமாய் வர முடியாதுன்னு சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. பிசாசின் திட்டம் குடும்பத்தை சின்ன பின்னமாக்குவது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை நல்ல பங்காய் நாம நினைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தீரே, எனக்கு ஒரு நல்ல மனைவியை, நல்ல புருஷனை, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீரே என்று சொல்லி அந்த குடும்பத்தை போற்றி பாதுகாக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை சரியானபடி இணைத்தார், நமக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷனை எனக்கு ஆண்டவர் தந்ததற்காய் கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லி மனைவி சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். புருஷன் சொல்லணும், உன்ன மாதிரி ஒரு ஞானமுள்ள ஒரு பிள்ளையை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்ல சொல்ல அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க ஊருக்கு ஃபோன் அடிக்கும் போது உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, உன்னை குறித்து நான் பெருமைப்படுறேன், நான் வெளிநாட்டில் இருந்தாலும் நீ குடும்பத்தை எவ்வளவு அழகா நீ நடத்துகிற, அப்படி சொல்லுங்க. உங்க புருஷன்கிட்ட சொல்லுங்க, உங்களை குறித்து நான் பெருமைப்படுறேன், நீங்க நல்ல படியா என்னை நீங்க நடத்துறீங்களேன்னு சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் போனை வைக்கல, உங்க கூட எவ்வளவு நேரம் பேச்சு, இப்படியெல்லாம் சொல்லி அவங்க இருதயத்தை உடைக்கக்கூடாது. என்ன போனை வை, அந்த பணத்தை என்ன பண்ணு, அவங்ககிட்ட பணம் வாங்கினியா, வட்டி வாங்கினியா, இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு மனைவி கரத்துல குடும்பத்தை கொடுத்துட்டீங்களா பாருங்க. பார்வோன் தன் தேசத்தை யோசேப்பின் கரத்துல கொடுத்துட்டான். போர்த்திபா தன் குடும்பத்தை யோசேப்பின் கரத்துல கொடுத்துட்டான். இவங்க அனுப்புறது 1000 ரூபாய், அதுக்கு 1000 கேள்வி. நல்லா நிறைய பணம் அனுப்பிட்டாலும் பரவாயில்ல. அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியாவில் இப்போ என்ன விலைன்னு இல்லாவிட்டாலும் ஒரு 5000 10,000 அனுப்பிச்சிட்டு அந்த பணத்தை என்ன பண்ண, இந்த பணத்தை என்ன பண்ண, ஏன் அப்படி பண்ண, அந்த அம்மா சொல்லும் வைடா ஃபோனு. இன்னும் 50,000 அனுப்புன மாதிரி கதை பேசிட்டு இருக்கேன். அனுப்புனது 5000, அதுக்கு 1008 கேள்வி. அது இங்கேருந்து நீ சம்பாதிச்சு கொடுத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு. ஒரு நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் இருந்தார், எனக்கு அந்த மனுஷனை மறக்கவே முடியாது. அவர் அங்கே இங்கே வேலை செய்வார், நல்லா சம்பாதிப்பார், தசமபாகம் கரெக்டாக கொடுப்பார். நான் கேட்பேன், வீட்டில் ஒரே பிரச்சனை பாஸ்டர்னுவார். என்னத்துக்கா பிரச்சனை? மனைவி ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் சண்டை போடுறா பாஸ்டர். அப்படியா அண்ணன், என்னத்துக்கு அப்படி சண்டை போடுறா? பணம் அனுப்புன்னு சொல்லி.
சரி எவ்வளோதான் அனுப்பியானா, எனக்கு எங்கே பாஸ்டர் பணம் அனுப்ப முடியும், நானே இங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அதுக்கு எதுக்கே இந்த நாட்டில் நீ இருக்கிற, போய் ஊரில் போய் சேர வேண்டியதானே. அவருக்கு நீ சரி எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு கேட்டால் $1200 வாங்குறேன். அதுக்கு கணக்கு சொல்கிறாரு. சர்ச்சுக்கு ஒரு $120, எனக்கு டெலிஃபோனுக்கு இவ்வளவு, அதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, இதெல்லாம் போக ஒரு $100 கூட வீட்டுக்கு அனுப்ப முடியல பாஸ்டர். நான் சொன்னேன், நீ நல்லவனா போயிட்டு, நீ தூரம் இருக்கிற, நீ மட்டும் இந்தியாவில் இருந்திருந்தீங்கன்னா அந்த உலக்கையிலே உன் தலையில் போட்டு உடைச்சிருப்பாங்க. கல்யாணம் செய்து 3-4 குழந்தை, பையன் எம்எஸ்சி படிக்கிறான், அவன் மனைவி திட்டாமல் இருப்பாளா? இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களோ? நீங்கள் நல்ல நிம்மதியாக இங்கே நல்ல நல்ல விதவிதமாக ட்ரெஸ்ஸு, சில ஆட்கள் சண்டே அப்படி போய் புஸ்தாப்பில் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இங்கே சர்ச்சில் மேலே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வர்றாங்க. வாங்க, நல்லது தான், நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஊருக்கு பணம் அனுப்பாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல ஜம்முன்னு மைனர் மாதிரி இங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வேலைக்கு ஆகாது. நானே உங்களை மானத்தை வாங்கிடுவேன். ப்ரைஸாக பொண்டாட்டிக்கு பணம் அனுப்பு தெரியல, உனக்கு எதுக்கு என் டை? ப்ரைஸ் அலோன். சிலர் அனுப்புறீங்களா இல்லையா அம்மா அப்பாவுக்கு? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை நல்ல பங்காய் நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்தீரே, எனக்கு ஒரு நல்ல மனைவியை, நல்ல புருஷனை, நல்ல பிள்ளைகளை கொடுத்தீரே என்று சொல்லி அந்த குடும்பத்தை போற்றி பாதுகாக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை சரியானபடி இணைத்தார், நமக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தார். உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷனை எனக்கு ஆண்டவர் தந்ததற்காய் கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லி மனைவி சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். புருஷன் சொல்லணும், உன்ன மாதிரி ஒரு ஞானமுள்ள ஒரு பிள்ளையை எனக்கு ஆண்டவர் கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்ல சொல்ல அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஊருக்கு ஃபோன் அடிக்கும் போது உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்க, உன்னை குறித்து நான் பெருமைப்படுறேன், நான் வெளிநாட்டில் இருந்தாலும் நீ குடும்பத்தை எவ்வளவு அழகா நீ நடத்துகிற, அப்படி சொல்லுங்க. உங்க புருஷன்கிட்ட சொல்லுங்க, உங்களை குறித்து நான் பெருமைப்படுறேன், நீங்க நல்ல படியா என்னை நீங்க நடத்துறீங்களேன்னு சொல்லி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஃபோனை வைக்கல, உங்க கூட எவ்வளோ நேரம் பேச்சு, இப்படியெல்லாம் சொல்லி அவங்க இருதயத்தை உடைக்கக்கூடாது. என்ன ஃபோனை வை, அந்த பணத்தை என்ன பண்ணு, அவங்ககிட்ட பணம் வாங்கினியா, வட்டி வாங்கினியா, இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு மனைவி கரத்தில் குடும்பத்தை கொடுத்துட்டீங்களா பாருங்க. பார்வோன் தன் தேசத்தை யோசேப்பின் கரத்தில் கொடுத்துட்டான். போர்த்திபா தன் குடும்பத்தை யோசேப்பின் கரத்தில் கொடுத்துட்டான். இவங்க அனுப்புறது $1000, அதுக்கு 1000 கேள்வி. நல்லா நிறைய பணம் அனுப்பிட்டாலும் பரவாயில்ல. அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியாவில் இப்போ என்ன விலைன்னு இல்லாவிட்டால் ஒரு 5000 10,000 அனுப்பிச்சிட்டு அந்த பணத்தை என்ன பண்ண, இந்த பணத்தை என்ன பண்ண, ஏன் அப்படி பண்ண, அந்த அம்மா சொல்லும் வைடா ஃபோனு. இன்னும் 50,000 அனுப்புன மாதிரி கதை பேசிட்டு இருக்கேன். அனுப்புனது 5000, அதுக்கு 1008 கேள்வி. அது இங்கேருந்து நீ சம்பாதிச்சு கொடுத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு. நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் இருந்தார், எனக்கு அந்த மனுஷனை மறக்கவே முடியாது. அவர் அங்கே இங்கே வேலை செய்வார், நல்லா சம்பாதிப்பார், தசமபாகம் கரெக்டாக கொடுப்பார். நான் கேட்பேன், வீட்டில் ஒரே பிரச்சனை பாஸ்டர்னுவார். என்னத்துக்கா பிரச்சனை? மனைவி ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் சண்டை போடுறா பாஸ்டர். அப்படியா அண்ணன், என்னத்துக்கு அப்படி சண்டை போடுறா? பணம் அனுப்பு பணம் அனுப்புன்னு சொல்லி. சரி எவ்வளோதான் அனுப்பியானா, எனக்கு எங்கே பாஸ்டர் பணம் அனுப்ப முடியும், நானே இங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அதுக்கு எதுக்கே இந்த நாட்டில் நீ இருக்கிற, போய் ஊரில் போய் சேர வேண்டியதானே. அவருக்கு நீ சரி எவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னு கேட்டால் $1200 வாங்குறேன். அதுக்கு கணக்கு சொல்கிறாரு. சர்ச்சுக்கு ஒரு $120, எனக்கு டெலிஃபோனுக்கு இவ்வளவு, அதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, இதெல்லாம் போக ஒரு $100 கூட வீட்டுக்கு அனுப்ப முடியல பாஸ்டர். நான் சொன்னேன், நீ நல்லவனா போயிட்டு, நீ தூரம் இருக்கிற, நீ மட்டும் இந்தியாவில் இருந்திருந்தீங்கன்னா அந்த உலக்கையிலே உன் தலையில் போட்டு உடைச்சிருப்பாங்க. கல்யாணம் செய்து 3-4 குழந்தை, பையன் எம்எஸ்சி படிக்கிறான், அவன் மனைவி திட்டாமல் இருப்பாளா? இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களோ? நீங்கள் நல்ல நிம்மதியாக இங்கே நல்ல நல்ல விதவிதமாக ட்ரெஸ்ஸு, சில ஆட்கள் சண்டே அப்படி போய் புஸ்தாப்பில் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இங்கே சர்ச்சில் மேலே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வர்றாங்க. வாங்க, நல்லது தான், நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஊருக்கு பணம் அனுப்பாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நல்ல ஜம்முன்னு மைனர் மாதிரி இங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வேலைக்கு ஆகாது. நானே உங்களை மானத்தை வாங்கிடுவேன். ப்ரைஸாக
பொண்டாட்டிக்கு பணம் அனுப்பு தெரியல, உனக்கு எதுக்கு என் டை? பிரைஸ் தி லார்ட். சிலர் அனுப்புறீங்களா இல்லையா அம்மா அப்பாவுக்கு? நீ அடுத்த முறை ரிசிப்ட் காட்டணும். எங்கே ரிசிப்ட்? அந்த குருவிக்காரன்ட்டே வாங்கிட்டு வாங்க ரிசிப்ட். எங்கள் பாஸ்டர் கேட்குறாரு, ஐயா நீ ஒரு ரிசிப்ட் போட்டு கொடு. சரி, அது காட்டணும். எனக்கு தசமமாக கொடுக்கும்போது பாஸ்டர் ஊருக்கு நான் பணம் அனுப்பிட்டேன் அப்படின்னு காத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பம் ஒரு நல்ல ஆசீர்வாதம். ஆமேன். நல்ல பங்கு அது குடும்பம். ஆமேன். இன்றைக்கு அநேகருக்கு தங்கள் குடும்பத்தை குறித்த எண்ணமே இல்லை. ஒரு தேவாலயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல குடும்பம் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் சாபம் வந்துடக்கூடாது, குடும்பத்தில் அசுத்தம் வந்துடக்கூடாது, குடும்பத்தில் அநியாயம் வந்துடக்கூடாது. ஒரு தேவாலயத்தை போல குடும்பத்தை பாதுகாக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செய்வீங்களா? செய்வீங்களா? அல்லேலூயா. உங்கள் குடும்பம் தேவன் கொடுத்த நல்ல பங்கு. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த நல்ல பங்குக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை அற்புதமான குழந்தை பாக்கியங்கள், என்ன எத்தனை அற்புதமான குழந்தை பாக்கியங்கள். தேவன் கொடுத்த நல்ல பங்கு அவர்கள். ஆமேன். அவர்களை நீங்க பெரிய மனுஷனாய் மாற்ற முடியும். அவர்களை நீங்கள் உன்னதமான தீர்க்கதரிசியாய் மாற்ற முடியும். குழந்தைகளோடு ஒவ்வொரு நேரத்தை செலவழிக்கணும், பேசணும், கண்ணே மணியேன்னு சொல்லி பேசணும். அவர்கிட்ட ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எண்ணம் உருவாகும். நல்ல எண்ணம் உருவாகும். நம்முடைய பிள்ளைகள் அனாதை பிள்ளைகள் அல்ல, நல்ல தகப்பன் தாயின்னு நல்லதை பேசணும். இங்கே இருந்துட்டு நீங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைங்களை ரொம்ப கடிந்து பேசாதீங்க. சொல்ல இங்கே இது இப்போவே வந்துடுறேன் பாரு, உன்னை மிதிக்கிறேன் பாரு அப்படிலாம். அதுக்கு தெரியும் இவர் எந்த காலத்தில் வந்து சேர. அது டப்புன்னு ஃபோனை வச்சுட்டு போவோம். அப்பா அந்த பையன்கிட்ட கூட்டு ஃபோனுன்னா அவன் வாங்கவே மாட்டான். அவரை போக சொல்லுங்கன்னுவான். நீ நல்லதை பேசுனா அந்த குழந்தை உங்ககிட்ட நல்லா பேசும்னு. இங்கே இருந்துட்டா சில ஆட்கள் என்னதான் அப்படியே இந்த அந்த பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது அந்த ஃபோனில் சத்தம் அப்படியே கத்தி கத்தி பேசுவான். அந்த ஆள் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான். அது அந்த ஃபோனை எடுக்கும் அதிக ரேடியோ பக்கத்தில் வச்சுட்டு அது போயிடும். நல்லதை பேசுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குழந்தைகள் நல்ல பங்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல பங்கு. அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. உன்னை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். நீங்க அது அப்புறம் வாங்கிட்டு வர்றது சரியா, நல்லா கேளுங்க. என்ன வேணும் நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு அப்படிதான். எனக்கு ரொம்ப அன்பான ஒரு தேவ மனுஷன் எனக்கு இருந்தார். இங்கே சிங்கப்பூரில் வந்தார் அவர். அவருக்கு நான் ரொம்ப பணிவிடை செய்வேன். அவருக்கு நான் ரொம்ப பிடிக்கும். வின்சென்ட், நான் சிங்கப்பூர் போன உடனே உனக்கு அதை வாங்கி அனுப்புகிறேன், இதை வாங்கி அனுப்புகிறேன்னு சொல்லி கடைசியில் அவர் எனக்கு போட்டது ஒரே ஒரு லெட்டர். அதையாவது அனுப்பிச்சார். அதுக்கு வேறு கிறிஸ்மஸ்க்கு உனக்கு நான் இப்போ பெங்களூரில் படித்து கொண்டு இருக்கிறேன், கிறிஸ்மஸ்க்கு உனக்கு நான் அந்த பெஸ்ட்டு கிஃப்ட் அனுப்புகிறேன்னாரு. ஹாஸ்டலில் வர படிச்சுட்டு இருக்கிறோம். அடடா கிஃப்ட்டு வரும், கிஃப்ட்டு வரும், கிஃப்ட்டு வரும் வரும் வரும்னு பார்த்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. அது பிரைஸ் எல்லாம் அவர் அனுப்பவே இல்லை. உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த நல்ல பங்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல பங்கு. அடுத்து பாருங்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். இதை தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை நான் சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. நம்முடைய ஒவ்வொருடைய லைஃப்லையும் தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் வரும். அவள் தற்செயலாய் அவள் போன அந்த வயல் நிலம் அது போவாஸ் உடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லி வரும். அவள் தற்செயலாய் ஒரு இடத்துக்கு போகிறா. அந்த வயல் நிலம் யாருடையதாக இருந்தது? போவாஸ் உடையதாக இருந்தது. நான் ஒரு பிரசங்கமே பண்ணியிருக்கிறேன், தற்செயல் தேவ செயல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். நம்முடைய லைஃப்ல தேவனே நமக்கு சில ஆசீர்வாதமான சில தொடர்புகள் இல்லாவிட்டால் சில ஆசீர்வாதமான சில இடத்துல நம்மை கொண்டு போய் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுவார். கேயாசி யாரு நமக்கு தெரியாது, ஆனால் கேயாசி எலிசாவோடு கூட இருந்தான் என்று நமக்கு தெரியும். ஆமீன். கேயாசிக்கும் எலிசாவுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டதுன்னு தெரியல. கேயாசியும் எலிசாவும் எப்படி ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் என்று தெரியல.
ஆனால் ஒரு நல்ல இடம் கேயாசிக்கு இருந்தது. ஒரு நல்ல ஒரு இடம், ஒரு நல்ல பங்கு. இதே போலதான் எலிசாவுக்கும் எலியாவுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. எலிசாவுக்கு ஒரு நல்ல பங்கு எலியாவின் இடத்துல கிடைத்தது. பாருங்க, எலிசா அந்த நல்ல பங்கை என்ன செய்துட்டான்? பயன்படுத்திக்கிட்டான்னு. எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறினான். கேயாசி குஷ்டரோகியாய் மாறினான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற நல்ல சந்தர்ப்பத்தை நாம நம்முடைய லைஃப்ல பயன்படுத்தி கொள்ளணும். திரும்ப அது வரும் நமக்கு தெரியாது. திரும்ப அந்த சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படுமா நமக்கு தெரியாது. அல்லேலூயா, இருக்கீங்களா? நமக்கு நல்ல சந்தர்ப்பங்களை தேவன் கொடுப்பார். நல்ல நண்பர்களை தேவன் கொடுப்பார். இல்லாவிட்டால் நல்ல வேலையை தேவன் கொடுப்பார். இல்லாவிட்டால் நல்ல ஊழியக்காரனை தேவன் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஊழியக்காரனை தேவன் கொடுப்பார். அதை பயன்படுத்தணும். என் லைஃப்ல நான் நல்ல நல்ல ஊழியக்காரர்களோடு கூட பழக தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். பிரைஸ் தி லார்ட். நான் டீனேஜ் பாயா இருக்கும் பொழுது ஜான் சாலமோன் என்கிற தேவ மனுஷனோடு பழக தேவன் எனக்கு உதவி செய்தார். அவர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். இன்றைக்கும் என் மேலே பிரியமாக இருக்கிறார். அந்த தேவ ஊழியனோடு எனக்கு ஆண்டவர் ஐக்கியத்தை கொடுத்தார். நான் அப்படியே வளர்ந்து வரும் பொழுது, படிக்கும் பொழுது, கேஆர் பால் என்கிற ஒரு மகா பெரிய ஒரு பரிசுத்தவானுடைய ஆலயத்திற்கு போக தேவன் எனக்கு உதவி செய்தார். அவரோடு கூட எனக்கு ரொம்ப ஐக்கியம் இல்லை, ஆனால் அவரை நேசித்தேன். நான் பெங்களூரில் இருக்கும்போது தான் அவர் மரித்தார். அவர் மரித்த பொழுது எனக்கு வயசு, நான் நினைக்கிறேன் ஒரு 19 நான் இருக்கும்னு நினைக்கிறேன். கதறி கதறி அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேவ ஊழியக்காரர் இருந்தா இன்னும் எத்தனையோ பேருக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்திருப்பார். ஆண்டவரே, என் உயிரை எடுத்து அந்த ஊழியக்காரருடைய உயிரை நீங்கள் நீடித்திருக்க கூடாதான்னு சொல்லி இப்படியே சொல்லி அழுதுருக்கிறேன். அந்த தேவ ஊழியக்காரரை பார்த்து கதறி அழுதுருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அதே போல இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அருமையான தேவ ஊழியர்கள் ஏசன்னா, ரத்தனம்பால், மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாய் அன்பு சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள், மறக்கவே முடியாது. அவர்களோடு கூடலாம் ஆண்டவர் எனக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு உறவை அவர்கள் கொடுத்தார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அதை நான் பயன்படுத்தி கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த என்னுடைய லைஃப்ல ஒரு ஊழிய கிருபை, ஒரு ஊழிய அபிஷேகம், ஒரு ஊழிய ஞானம் இறங்கினதற்கு அதெல்லாம் ரொம்ப உதவியா இருந்தது. அன்பு ஊழியர் ஜவஹர் சாமியலை மறக்கவே முடியாது. என் லைஃப்ல அந்த தேவ மனுஷனுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. அவரோடு கூட நான் ஊழியம் செய்த பொழுதுதான் வரங்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டேன். ஆண்டவர் அந்த ஊழியத்தில், அன்பின் ஊழியம் என்று கோயம்புத்தூர்ல என்னை ஆண்டு அந்த ஊழியத்தில் பயன்படுத்தினார். இந்த ஊழியக்காரர்களோடு கூட இருந்து நல்ல பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் எல்லாம் சரியா? அதே போல உங்க லைஃப்ல ஆண்டவர் யாரோ ஒருத்தரோட உங்களை கனெக்ட் பண்ணி வைத்திருப்பார். தயவு செய்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவன் கொடுத்த நல்ல இடத்தை, தேவன் கொடுத்த நல்ல ஊழியக்காரர்களுடைய அன்பை, தேவன் கொடுத்த நல்ல மனுஷர்களுடைய ஆசீர்வாதத்தை அற்பமாய் நாம அதை தள்ளிடக்கூடாது. எலியாவினிடத்திலிருந்து எலிசா புறப்பட்டான், எலிசாவினிடத்திலிருந்து குஷ்டரோகி புறப்பட்டான். எவ்வளோ ஒரு வேதனை! என்ன இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய லைஃப்ல நல்ல பங்கை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஆமென். உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் ஆண்டவர் வைத்திருப்பார். ஒருவேளை அது இந்த ஊழியக்காரனா இருக்கலாம், இல்லாவிட்டால் யாரோ ஒருத்தரா இருக்கலாம். சரியா? நீங்க தான் உங்களுடைய லைஃப்ல ஆண்டவரே பாஸ்டர், சிலருக்கு சிஸ்டருடைய வார்த்தை சிலர் ரொம்ப பிடிக்கலாம், சிலருக்கு பாஸ்டருடைய வார்த்தை பிடிக்கலாம். எல்லாமே தேவனுக்கு மகிமையாய் மாறணும். ஹல்லேலூயா. நல்ல பங்கை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல உறவுகளை உடைச்சிடாதீங்க. ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை தேவன் கொடுத்திருப்பாரானால் தயவு செய்து அதை காத்து கொள்ளுங்க, எப்படியாவது ரீட்டைன் பண்ணுங்க. அற்பமாயிருந்த அந்த எஸ்தருக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை செய்தவுடன் அந்த போவாசோடு கூட அவளுக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது, ஒரு கிருபை கிடைத்தது. அதே மாதிரி எஸ்தருடைய லைஃப்பை பாருங்க. எத்தனையோ பேர் அந்த அரண்மனைக்குள்ள நுழைந்தாங்க, ஆனால் எஸ்தருக்கு தான் ராஜாத்தி ஆகக்கூடிய கிருபை கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட்.
இந்த இடத்துல எத்தனையோ பேர் நீங்க தேவனுடைய ஊழியத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். நீங்க அதை சரியாய் பயன்படுத்தி கொண்டால் அன்றைக்கு ஒரு எஸ்தர், ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எஸ்தராய் மாற்ற முடியும். ஆமென். நம்மை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மேன்மையாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொல்றார், இந்த நாளிலே உனக்கு இருக்கக்கூடிய நல்ல பங்கை நீ தயவு செய்து என்ன செய்திராத, நீ அதை இழந்து போகாத. பிலிப்பியர் 1:7 ஒரு வசனம் சொல்லும், வாசிங்க. என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு உங்களை என் இருதயத்திலே தரித்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு சபையை பார்த்து, பிலிப்பு சபையை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கிறபடினால், நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானதா இருக்கிறபடினால், நீங்க என்னுடைய உபத்திரவத்துல என்னை விசாரித்தபடியினால், நீங்கள் என்னை நேசித்தபடியினால், நீங்கள் எனக்கு கொடுத்தபடியினால் என் இருதயத்திலே உங்களை தரித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஸோ அப்போ ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இல்லாவிட்டால், ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய கண்களிலே கனம் பெற்றிருக்கணும், அன்பு பெற்றிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதற்காக நம்ம பிரயாசம் எடுக்கணும். இந்த பிலிப்பியர் சபைக்கு அவர் எழுதும் பொழுது சொல்றாரு, நான் உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்க ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். தேவனுடைய இருதயத்தில் இங்கே இடம் பிடிக்கணும், ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். சரியா? சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இருக்காது, ஊழியக்காரனோட கனெக்ஷனே இருக்காது. சரியா? அதனால தான் நமக்கு என்ன செய்து நமக்குள்ள கேப் காணப்படுது. நீங்கள் ஒரு ஊழியக்காரனோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணப்படணும். நீங்கள் ஜப தேவைகளை சொல்லலாம். ஒருவேளை உங்களுடைய ஜப தேவை உங்களை நினைக்க பண்ணும். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, உங்கள் லைஃப்பில் உள்ள பிரச்சனை, நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவிகள், ஊழியத்தில் நீங்கள் செய்கிற உதவிகள். நம்முடைய ஊழியத்தில் எத்தனையோ விதமாய் தேவ பிள்ளைகள் தங்களை தியாகம் செய்து ஊழியம் செய்கிறாங்கன்னு இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா டீம் காலையிலேருந்து வந்து உட்கார்ந்து அந்த கேமரா செட் பண்ணி, அதை செட் பண்ணி, இதை செட் பண்ணி, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும். நாளைக்கு நல்லதை எனக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க எடுத்த வீடியோவில் சவுண்ட் இல்லை. உடனே எனக்கு அப்படியே வரும் கோபம், யார் அந்த மனுஷன் அந்த வீடியோ எடுத்தது, 4 திட்டுன்னு. அது அந்த திட்டம் வாங்கிட்டு அடுத்த வாரமும் வந்து, பாஸ்டர் சாரி பாஸ்டர், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. திரும்ப அவங்க எல்லாம் அதை சரி பண்ணி அதை செய்வாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படியே போகும், திரும்ப ஒரு தப்பு நடக்கும். ஏன்னா இத்தனை நாள் 6 மாதம் ஒழுங்காக செய்தானுங்களா, அதுக்கு அப்ரிஷியேஷன் நம்ம பண்ண மாட்டோம். நீ எப்படி இந்த தப்பு செய்யலாம்? ஆனாலும் இருதயத்தில் அவர்களை குறித்த ஒரு மதிப்பு இருக்கும். இவங்க ஊழியத்திற்கு உண்மை உள்ளவர்கள், இதில் ஊழியத்தில் இவர்கள் சிறப்பானவர்கள்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்லதும் நாளெல்லாம் வந்து அந்த எடிட்டிங் பண்ணுவாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அவனுடைய குட்டி பையன் கேப்ரியல் இருக்கானே, முன்னாடி ரொம்ப படுத்த இடத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய மாட்டான். இப்போ நடக்க கற்றுக்கிட்டான், சுற்றி சுற்றி வருவான், எதையாவது பிடிச்சி இழுப்பான். அந்த அம்மா பாவம் பின்னாடி ஓடி வந்து இழுத்து அவனை உட்கார வைத்து கஷ்டத்தோடு அந்த எடிட்டிங் பண்ணுறாங்கன்னு மனசில் இடம் பிடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஏஞ்சல் சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஓடி வர்றாங்க, வந்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், அதுதான் பிலிப்பியரில் அவர் சொல்கிறாரு, உங்களை என் மனசில் நான் தரித்திருக்கிறேன். நீங்கள் நல்லவர்கள் மனதில் இடம் பிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்லவர்கள் மனசில், உங்கள் எஜமான், உங்களுடைய ஆஃபீஸ் ஓனர், அவன் மனசில் நீங்கள் இடம் பிடிக்கணும். ஆமீன். அவன் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி வேலை செய்யணும். உங்களுடைய எந்த இடத்துல போனாலும் உங்களை பற்றி தான் பேசப்படணும். அவன் த பெஸ்ட் ஒர்க்கர், அவன் ரொம்ப சின்சியர். அப்போ அவங்ககிட்ட வேலையை கொடுத்தா முடிக்காமல் அவன் வீட்டுக்கு போக மாட்டான், முடிக்காமல் வீட்டுக்கு போக மாட்டான். இடம் பிடிக்கணும். நீங்கள் நல்லவர்கள், உங்களுடைய தலைவர்களுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். தானியேல் சிங்கத்தின் கெபியிலே கிடக்கிறான். ராஜா இரவெல்லாம் தூங்கலையான்னு, இரவெல்லாம் அவன் தூங்கலை. காலையில ஓடி வந்து சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா? ஏன்? ராஜா அவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தான். இன்றைக்கு நீங்கள்லாம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இடம் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவோ ப்ரமோஷன் வந்திருக்கும், எப்போவோ பிஆர் வந்திருக்கும். இடம் பிடிக்கணும், கஷ்டப்படணும், கொஞ்சம்
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், கொஞ்சம் தாழ்மையாக நடந்து கொள்ளணும். இந்த வேலை இந்த உங்கள் ஓனர்கிட்ட மேனேஜர்கிட்ட அந்த நெஞ்சை நிமித்தி வாட் அப்படிலாம் பேசக்கூடாது. கொஞ்சம் அவங்கக்கிட்ட அன்பாய் கொஞ்சம் தாழ்மையாய் எஸ் சார் ஐ வில் டூ இட், அந்த வார்த்தையை கேட்கும்போதே அவனுக்கு பிடிக்கும். அவனே சில நேரத்தில் கோமா பேசிட்டு போயிருப்பான். ஓகே சார் ஐ வில் டூ இட். கொஞ்சம் நல்ல வார்த்தையை சொன்னால் அவனுக்கு பிடிக்கும்னு. நீங்கள் அவனை பார்க்குற பாரு அப்படி ஒரு ஓரக்கல்ல அப்படி பார்க்குறது, அவன் பேச இந்த பக்கம் தெரிஞ்சு ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணுறது, அப்போ அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இடம் பிடிங்க, நல்ல பங்கு உங்களை ஒரு நல்ல இடத்துல வைத்திருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு இடத்தை யோவான் 13:23 யோவான் பெற்றிருந்தான். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். என்ன? இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான் யோவான். எனக்கு அன்பானவர்களே, இயேசு நல்ல பங்கு. மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்தால், யோவான் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். எது நல்ல பங்கு? இது ரெண்டுல மார்பிலே சாய்ந்திருப்பது என்ன? மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் யோவானோ இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான். ஆகவே தான் கிரீடமாய், வேதத்தின் கிரீடம் என்று சொல்லப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் அந்த திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். நாம ஆண்டவருடைய மார்பிலே சாயணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய மார்பிலே சாய்வது ஆண்டவருக்கு ஏற்ற வளர்ச்சி அடைவது, தேவனுக்கு ஏற்ற வளர்ச்சி, பரிசுத்தம், விசுவாசம், அன்பு, கிரியைகளிலே வளர்ச்சி அடைவது. ஆமென். அதுதான் மார்பிலே சாய்கிற அனுபவம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நல்ல பங்கை கொடுக்கணும். தயவு செய்து நல்ல பங்கு உங்கள் லைஃப்பில் இழந்துடாதீங்க. சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறீங்க, நல்ல பங்கு. இன்னும் ஒரு நல்ல பங்கு. ரூபாயாய் நம்ம பணம் வாங்கினோம், டாலராய் ஆண்டவர் பணம் வாங்க உதவி செய்தார். நல்ல பங்கு. ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அங்கு 5,000 10,000 வாங்கியிருப்பீங்க, இங்கே 50,000 1,00,000 சொல்லி வாங்குறீங்க. நல்ல பங்கு. அதை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அப்படியே எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? இயேசுவே, நீர் எனக்கு கொடுத்த நல்ல பங்கை நான் ஒரு நாளும் அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவனுடைய ஆலயம் ஒரு நல்ல பங்கு, உன் குடும்பம் ஒரு நல்ல பங்கு, உனக்கு ஆண்டவர் கொடுத்த கனெக்ஷன் ஒரு நல்ல பங்கு. ஹல்லேலூயா. உன்னுடைய தலைவர்களுடைய இருதயத்தில் நீ நிலைத்து நிற்கணும். உன்னை யாரும் மறந்துடக்கூடாது. இந்த கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையை விட்டு நீ ஒருவேளை இந்தியாவுக்கு போக நேரிடலாம். ஆனால் இந்த திருச்சபை உன்னை மறக்கக்கூடாது. அப்படி நீ இந்த திருச்சபையில் நீ காரியங்களை செய்திருக்கணும். உன்னை மறக்கக்கூடாது. இந்த ஆலயத்திலிருந்து இந்த தம்பி போனார் என்று உங்களை நாங்கள் நினைத்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல பங்கை எனக்கு தாரும் அப்பா. ஹல்லேலூயா. நல்ல பங்கை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு மனம் திரும்புவோம்மா. எந்த இடத்துல அந்த நல்ல பங்கை நீ வீணாக்கி இருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்புவாயா? மனம் திரும்புவாயா? கர்த்தர் ஒரு நல்ல பங்கை இந்த இரவு நமக்கு திரும்ப தரப்போகிறார். ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறார். தேவனுக்கு நன்மை செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு என்று சொல்லி தேவனை துதியுங்க. எனக்கு ஒரு நல்ல பங்கு உண்டு. நான் இனி ஒரு நாளும் நல்ல பங்கை இழந்து போக மாட்டேன். தேவனுடைய ஆலயம் நமக்கு ஒரு நல்ல பங்கு, நம்முடைய குடும்பம் ஒரு நல்ல பங்கு, நமக்கு கொடுக்கப்படுகிற நல்ல தருணங்கள் அது ஒரு நல்ல பங்கு. அதை இழந்துடக்கூடாது. தேவ ஊழியன் உனக்கு ஒரு நல்ல பங்கு, உன்னுடைய அதிகாரிகள் நல்ல பங்கு. ஒன்றையும் நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் நல்ல பங்கை நான் இழக்க மாட்டேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு பெற்றதை போல இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளின் கேட்ட செய்தியின்படி நல்ல பங்கை பெற்றெடுத்து ஆசீர்வாதமாய் மாறட்டும்.
வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வலை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு இருந்து நாம் நல்ல பங்கை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆமென். God bless you. God bless you.